தொடர்ந்து நாம் 5வது வார்த்தைகளை தியானிப்போம். சிஸ்டர் ஸ்டெல்லா மேரி அவர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குட் ஃப்ரைடே நன்னாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளில் இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட 5வது வார்த்தையாக நான் தாகமாக இருக்கிறேன் என்று இந்த வார்த்தையை பேச அழைத்து கொடுத்த நம் சபை போதகரை அவர்களுக்கும் நம் சபை மக்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாரினால் அழிக்கப்பட்டு தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு இரத்தம் தன் சரீரத்திலிருந்து வெளியேறி சிந்தப்பட்டு சிலுவை மரத்தில் தொங்கிய இயேசு சொல்கிறார், நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த வசனத்தை நாம் தியானிப்போமா? யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இந்த இடத்துல பாருங்க, அவருக்கே எல்லாமே தெரிஞ்சிருச்சு, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் அறிந்து கொண்டார். இனி நாம் என்ன சொல்லணும், என்ன மக்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறத அவர் தெளிவான சிந்தையோடு அவ்வளவு பாடுகள் பட்டாலும் தன் சரீரம் வேதனையால் சோர்ந்து போனாலும் அவர் நன்றாக அதை அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவரை குறித்து முன்பு சொல்லப்பட்டதான நம்முடைய வேததாசர்கள் தீர்க்கதரிசிகள் இவை யாவும் அந்த நேரத்தில் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சில வார்த்தைகளை சிலுவையின் மத்தியிலே அவர் தொங்கிக் கொண்டு இருக்கும் போது அவர் பேசினார். சிலுவையில் அவர் தொங்கின நேரம் 6 மணி நேரம், இதில் 3 மணி நேரம் தொங்கியாயிற்று. இன்னும் சில 1 மணி நேரமே இதில் காணப்படுகிறது. இன்று தாகமாக இருக்கிறேன் என்ற வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். முதலில் ஆத்துமா தியாகத்தை குறித்து 6 இடங்களில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முதலில் சங்கீதம் 42:2. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இந்த இடத்துல தாவீது சொல்றாரு, என் ஆத்மா தாகத்தை குறித்து சங்கீதத்துல நம்ம இப்ப படித்தோம். அவர் சொல்றாரு, என் ஆத்மா ஜீவனுள்ள தேவன் மேல் என் ஆத்மா தாகமாய் இருக்கிறது என்று சொல்லி, நான் எப்போதும் உங்களுடைய ஆலயத்திலே எப்போது வந்து நிற்பேன் என்று சொல்லி அந்த தாவீது அந்த வார்த்தை சொல்றார். என் ஆத்மா தேவன் மேல் தாகமாக இருக்கிறது என்று சொல்லி, நம்மளுடைய ஆத்மா யார் மேல தாகமாக இருக்கிறது? மனுஷன் மேலா இல்லை தேவன் மேல் பற்றுள்ள அன்பின் மேலா? நாம் யோசிப்போம். அடுத்தது சங்கீதம் 63:1. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்ந்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மை தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இந்த இடத்துல பாருங்க, தாவீது சொல்றாரு, வறண்டதும் விடாய்ந்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாய் இருக்கிறது. வறண்ட இடம் எப்படி என்று உங்களுக்கு தெரியும். விடாய்த்த ஆத்மா, எல்லாத்தையும் இழந்த ஒரு ஆத்மா எப்படி தவிக்குங்கிறது நல்லா தெரியும். தண்ணீர் அற்றதமான நிலத்திலே, தண்ணீர் இல்லாத ஒரு பூமி எப்படி வறண்டு போய் நிலம் வெடிப்போடு காணப்படுமோ, அதே போல என்னுடைய ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது என்று சொல்லி தாவீது அங்கலாய்த்தபடியே இந்த வார்த்தையை சொல்கிறார். தேவன் இன்றைக்கு அங்கலாய்த்தபடி இந்த வார்த்தையை சொல்கிறார். அன்றைக்கு தாவீது இந்த தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதால் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது என்று சொன்னது போல, இன்றைக்கு ஒவ்வொருவருடைய ஆத்மாவும் வறண்டதும் விடாய்த்ததுமா தண்ணீரற்றதுமான நிலத்திலே காணப்படுவது போல இன்றைக்கு ஒவ்வொருவருடைய ஆத்மாவும் இதே போலதான் காணப்படுகிறது. அடுத்து யோவான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிற ஒரு காலும் பசியடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். இன்றைக்கு
நம்ம மாம்சம் படி பார்க்கும் பொழுது எவ்வளோ தண்ணி குளிச்சாலும் தாகம் அடங்காது. ஆனால் தேவன் இந்த இடத்துல வார்த்தை சொல்றாரு, என்னிடத்தில் வருகிறவன் ஒருவனும் பசி அடையான். அதாவது வயிற்று பசி இல்லை, ஆத்மா தாகத்துக்குரியதான இந்த பசி என்னாலும் குறையாதபடி தேவனிடத்தில் விசுவாசமாய் காணப்படும் பொழுது ஒரு காலம் அப்படிப்பட்டதான அந்த தாக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது யோவான் 7:37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவர் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அவர் சொல்லுகிறதான இந்த வார்த்தை இந்த நாட்களிலே பண்டிகையின் கடைசி நாட்கள். நான் இந்த வார்த்தை முதல் படிக்கும்போது ஏன் இவர் சத்தமோடு இவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, பண்டிகையின் கடைசி நாட்கள் விழாக்களின் நாள்களிலே ஜனங்கள் அதிகமாக குடியிருக்கிற இடங்களிலே நாம் மெதுவாக பேசினால் அந்த வார்த்தை அவர்களுக்கு செல்லாது. அதனால அவரே சத்தம் போட்டு அந்த காலத்துல அவர் பேசியிருக்கிறார். ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து அவன் பானம் பண்ண கடவன். யார் ஒருத்தர் உண்மையிலேயே இயேசுவை பார்க்கணும், அவரோடு கூட பேசணும், அவருக்கு நம்முடைய காரியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று தேவனுடைய பட்சத்தில் நாம் அழைத்து இருப்போமானால் நிச்சயமாகவே அவருடைய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து வெளிப்படுத்துதல் 21:5-6. நான் அல்பா ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீருக்கு இலவசமாய் கொடுத்தேன். நாம் ஒரு மனுஷனிடத்தில் நாம் எதையாவது பெற வேண்டும் என்றால், ஒரு பொருளையோ எதையோ நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த இடத்திற்குரியதான ஒரு தொகையை நாம் கொடுத்துதான் அதை நாம் வாங்க வேண்டும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ ஜீவ தண்ணீருக்கு இலவசமாய் நமக்கு கொடுப்பேன் என்கிறார். அந்த ஜீவ தண்ணீருக்கு இலவசமாய்கிறது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இந்த அபிஷேகம் நமக்குள் கடந்து வரும் பொழுது ஒரு நிறைவான ஒரு காரியங்களை கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே 22:17 வெளிப்படுத்துகிறோம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வர கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். கேட்கிறவன் வா என்பானாக, தாகமாய் இருக்கிறவன் வர கடவன். அவனுக்கு உண்மையிலேயே வேதம் மேல் ஒரு அன்பும் பாசமும் ஒரு விசுவாசமும் அவனுக்குள் காணப்பட்டால் அவன் கிருபையாய் வந்து தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவன் கிருபையாய் அவன் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து இந்த தாகத்தில் 2 வகையான தாகம் உண்டு. ஒன்று மாம்ச தாகம், இன்னொன்று ஆத்ம தாகம். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் முழுவதும் தாவீது அன்றே தீர்க்க தரிசனமாக சொல்லிவிட்டார். அதிலும் சங்கீதம் 22:15 வசனத்தில், என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறேன் என்று சொல்லி தாவீது தீர்க்க தரிசனமாக சங்கீதம் 22ஆம் அதிகாரத்திலேயே அவர் அன்றைக்கு சொல்லிவிட்டார். அதே போல இந்த நாளிலும் தேவன் தாமே அவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இப்படியால் ஒவ்வொரு காரியமும் அவர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 69:21 என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இதுவும் வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை. யோவான் 19:29 வசனத்தில் சொல்லப்பட்டபடியே காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடல் காளானை காடியிலே பிடித்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயிலிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். 1000 வருடங்களுக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனமாக தாவீது சொல்லிவிட்டார். இப்போது இந்த நாட்களிலும் கூட சங்கீதம் 27 மத்தேயு 27:34 படிக்கும். கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அடுத்து மார்க் 15:23 வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதேல சொல்லியிருக்காரு, அந்த கசப்பு கலந்த காடியை கொடுக்கும்போது அவர் ருசி பார்த்து
குடிக்க மனதில்லாது இருந்தார் என்று மத்தேயு சொல்றார். மார்க்கு சொல்றார், வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. அதேதான் யோவானும் அந்த இடத்தில் சொல்லுகிறார். காணியை கலந்து கொடுத்த பொழுது அவர் என்ன செய்யல, அதை சாப்பிடல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இயேசு மனிதராய் பிறந்து உங்களைப் போலவும் என்னைப் போலவும் பாடுபட்டார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததும் அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னதுக்கு காரணம், மாம்ச பிரகாரமாக வந்த இயேசு கிறிஸ்து, அவர் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை நாம் முழுமையாக அறிந்து கொள்வதற்காக இந்த காரியங்கள் யாவும் நமக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 4:2 படிங்க. தேவாவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. ஒருவரை நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. பாருங்க, இங்கே அவர் மாம்சத்தில் வந்த இயேசு, அதுக்கு சாட்சியாக தான் இந்த வசனத்தை யோவான் சொல்லியிருக்கார். மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அது தேவனால் உண்டானது அல்ல. இதுதான் நம்ம ஆவியினாலே நம்ம சோதிக்கப்படுவோம். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவர்தான் தேவன் என்று அறிக்கை பண்ணுகிறதான ஒரு ஆவி தேவனால் உண்டான ஆவி. அது இல்லை அப்படின்னு மறுதளிக்கிற ஆவி அவரால் உண்டான தேவனால் உண்டான ஆவியும் அது அல்ல. அடுத்து 2 யோவான் 1:7. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். அதே மாதிரி பாருங்க, இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஒரு மனுஷனும் மனுஷியும் அவங்க தான் வஞ்சகரும் அந்த கிறிஸ்துவமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களே வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து நம்மை போல் அவர் சோதிக்கப்பட்டார், நம்மை போல் பாடுபட்டார். அவருக்கு பசியும் வந்தது, தாகமும் ஏற்பட்டது, கோபம், சிரிப்பும், கண்ணீர் கூட அவருக்கு வந்தது. இந்த நாட்களில் தேவன் தாமே அவர் மாம்சத்தில் வந்தார் என்பதை வேத வாக்கியம் இவ்வாறாக நமக்கு உறுதிப்படுத்துகிறது. எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்திலே அழிக்கும்படிக்கும். அடுத்தது 17 படிங்க. அன்றையும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசிரியராக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் நம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. 18. ஆனால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த இடத்துல பாருங்க, அவங்க பிள்ளைகள் மாம்சத்தில் உடைய ரத்தத்தையும் உடையவர்களாக இருந்தது போல அவரும் என்ன பண்ணுறாரு, மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் உடையவராய் அவர் காணப்பட்டார். அவர் எப்படி சோதிக்கப்பட்டு பாடுபட்டு மரணத்தில் ஊற்றப்பட்ட நிலையிலும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் எப்படி கிருபையாய் மற்றவர்களுக்கு உதவி செய்தாரோ, அதே போல மனிதனாய் காணப்படுகிற நமக்கும் எந்த சோதனையிலும் வேதனையிலும் காணப்பட்டு தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் தேவன் தாமே நமக்கு அவர் உதவி செய்யவும் அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு முறை அவர் சொன்னதும் செய்ததும் அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மாம்சத்தில் வந்த இயேசு என்று சொல்லி உறுதி கொள்கிறது. இதுவரை நாம் மாம்சத்தில் வந்த இயேசுவை நாம் பார்த்தோம். இப்போது மாம்சத்தில் உள்ள ஆத்ம தாகத்தை தியானிப்போம். ஆவிக்குரிய விஷயத்தில் ஆத்மாவில் ஒரு தாகம் எப்படி ஏற்படுகிறது? தேவன் நம்மை படைத்தார், நாம் அவருக்காக வாழணும். அவர் சித்தம் அறிந்து
நாம் செயல்பட வேண்டும் என்று நாம் ஒரு தாகத்தோடு இருக்கிறோம், அல்லது நமக்கென்று ஒரு கோட்பாடு வைத்துக்கொண்டு அந்த தாகத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு தாகத்தோடு இருக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் அல்லவா? சங்கீதம் 42:1-2. மாடானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இங்க அவர் சொல்றாரு, உங்கள் ஆத்மா எதை நினைத்து வாஞ்சித்து கதறுகிறது? உலக காரியத்திலா அல்லது ஆவிக்குரிய காரியத்திலா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஜீவனுள்ள தேவன்கள் வாஞ்சையாய் இருக்கின்றோமா, அல்லது உலக காரியங்களில் முழுமையாய் அடைபட்டு நாம் உலக தோற்றத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தேவனை தெரியப்படுத்துகிறோமா, இல்லை இந்த உலகத்தை தெரியப்படுத்துகிறோமா? மனுஷன் மேல் பிரியமாக இருக்கிறோமா, இல்லை தேவன் மேல் பிரியமாக இருக்கிறோமா? நம்ம ஆத்மா எதை குறித்து தாகம் கொண்டு கதறுகிறது என்பதை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். மானானது காட்டில் அழைத்து கொண்டிருக்கிற மானானது தண்ணீருக்காக ஒரு கவத்தை கண்டு அதை கதறி ஓடுகிறது போல நம்மளுடைய ஆத்மா எப்போதும் தேவனை அண்டிக் கொண்டிருந்தால், தேவனுடைய சமூகத்தில் ஆத்மா தாகத்தோடு நாம் கேட்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் அபரிதமாய் அதை ஆசீர்வதித்து நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 63:1-2. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விளைத்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மை தாகமாக இருக்கிறது. என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பஸ்தலத்தில் உண்மை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். இந்த இடத்துல பாருங்க, என் ஆத்மா உண்மையிலே தாகமாக இருக்கிறது. நம்மேல் ஒரு தாகத்தையும் ஒரு ஏக்கத்தையும் ஒரு கிருபையும் வைத்திருக்கிறார் தேவன். இதன் மூலமா ஒரு நித்தியத்தையும் வைத்திருக்கிறார். அது நமக்காக தான் அவர் வைத்திருக்கிறார். இத்தனை காரியங்களுக்கும் பிறகாக தேவனுடைய சமூகத்திலே நாம் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது, வாஞ்சியார் தேடும் பொழுது நம்முடைய கிருபையின் அவருடைய கிருபை நம்மேல் அதிகமாக பொழிந்து ஒரு நித்தியத்தையும் காண செய்யும். நம்மளை வெறுமையாய் விடாத தேவன் இன்றைக்கும் இந்த காரியங்களை நம்மோடு கூட காரியங்களை வாழ்க்கை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இப்போதும் அவர் சிலுவையிலே தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னதுக்கு காரணம் தேவனுடைய பிரசன்னத்தையும் நித்தியத்திற்கும் இருந்திருந்து அன்பினாலே அது பிரிக்கப்பட்டது. ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது. அதுபோல நம்முடைய பாவங்களுக்கும் சாபத்துக்கும் அக்கிரமங்களுக்கும் ஒன்று செய்து சிலுவையில் தொங்கிய இயேசுவின் மேல் போடப்பட்டது. இதனால் தேவனுக்கும் அவருக்கும் இருந்த உறவு பிரிந்தது. காரணம், பிதாவானவர் நம்மேல் வைத்ததான அன்பு தன் சொந்த குமாரனின் மேல் வைத்த பேரன்பை விட நம்மேல் அவர் வைத்த அன்பு மிகவும் பெரிதாய் காணப்படுகிறது. இதை உணர்ந்த இயேசு, ஆண்டவரே, நான் உம்மோடு கூட இருப்பதற்கு நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் கதறுகிறார், புலம்புகிறார். ஏசாயா 41:17. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருடும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த இடத்துல பாருங்க, எவ்வளவுதான் ஒரு மனுஷன் உலகதாகமாக காணப்பட்டாலும் அவன் காரியங்கள் யாவும் தேவனோடு சஞ்சரித்து தேவனுக்கு அவனால் முடிந்தவரை கீழ்ப்படிந்து அவர் கற்பனைகள் கட்டளையை கேட்டு என்னை கைவிடாததும் நானா என்று சொல்லி அவர்கள் தரும்போது அவர்களை நிச்சயமாய் தேவன் கைவிடாதிருப்பார். போல் தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீருக்கு அன்றைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கிக் கொண்டு போவோமா? ஈஸ்டர் முடிந்து அவரவர் தேவைக்கு தகுந்தாற்போல் நாம் வாங்கிக் கொள்ளலாம். ஜீவ தண்ணீர் நாம் இயேசுவின் அருகில் நின்று தாகத்தை தீர்த்து கொள்வோம். இறுதியாக யோவான் 7:30
வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இந்த வார்த்தையை ஏன் சொன்னார் தெரியுமா? தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மாத்திரமே உங்கள் தாகத்தையும் ஏக்கத்தையும் தீர்ப்பவர். அவர்தான் ஏக்கத்தையும் தீர்ப்பவர். அருமையான சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் தாகத்தால் மரித்தேன், ஆனாலும் நான் உயிரோடு எழுந்து விட்டேன். காரணம், உங்களுடைய ஏக்கத்தையும் தாகத்தையும் தீர்த்து வைக்க உங்களுக்குள் ஜீவனுள்ள நதிகள் மாற்ற தந்து ஓடும்படி இந்த நாளில் உங்கள் ஜீவனுள்ள நதியாக மாற்ற விரும்புகிறார். இதையெல்லாம் மாறுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசை மட்டும் இருந்தால் போதும். நாம் எல்லா தாகத்தையும் முடிப்பதற்கு தேவன் தாமே உதவி செய்வாராக. ஆமென்.